யோசிங்க, நீங்க எவ்வளவு முயற்சியோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களோட படிக்கிறவங்க, உங்களோட தொழில் செய்யறவங்க, உங்களோட வேலை செய்யறவங்க தொழுகையும் இல்லாம என்னென்ன மூளையில திரிஞ்சிட்டு இருக்கிறார். யார் சகோதரரை இவங்களை பாதுகாக்கிறது? எவ்வளவு கை சேரு. நாளைக்கு நரகத்துல் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பான். இந்த போதையில் இருக்கிறார்கள், விளங்குது இல்லை, இந்த குர்ஆன்ல இருக்கிறதெல்லாம். கொழும்புக்கு வந்தா, எங்க சரி வந்தா, விருந்தாளி வந்தா முதலாவது என்ன செய்வாங்க? ஜூஸை கொடுப்பாங்களா இல்லையா? அதுக்கு பிறகுதான் சாப்பாடு. வெளியூர் பழக்கம் ஜூஸை கொடுக்குற மர சாப்பாடு. நரகத்திலே தர்த்தீபும் அதுதான். என்ன தெரியுமா? மாறி விளங்கிறாரீங்க. அல்லாஹ் குடிக்கிறதுக்கு முதலாவது கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌபா செய்யலாட்டி இந்த போதையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுப்பானாம். பானத்துடைய பெயர் தீனத்துல் ஹபால். நாங்க கேள்விப்படாத ஜூஸ். நாங்க எவக்கோடவும் மெங்கோவும் என்ன புதுக்கடை ஜூஸ்ல பேர் என்ன, பாதாம் பாலா, என்னமோ ஜிகிரி தந்தாவோ அந்த அந்த 1000 பேர். இதெல்லாம் அந்த தந்தா துந்தாவெல்லாம் இல்லை. இந்த ஜூஸுடைய பேர் தீனத்துல் ஹபால். தீனத்துல் ஹபால் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதியுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய சீல் சலம். இதை குடிப்பாட்டாம அல்லாஹ் விடமாட்டானா. யாரும் போதை பாவிக்கிறாங்க. 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு தரம் குடிச்சா. சையனாதீஸ்ல வருது, 40 நாளுடைய தொழுகை அமல் இபாதத் ஒன்று கபூலி, ஒரு தரம் பாவிச்சு. இவங்களை யாரு கொண்டாரு? தஸ்கீல் பண்ணுங்க, பள்ளிவாசலுக்கு கொண்டாங்க, கல்புல குர்ஆன் ஏறட்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்தியது ஒரு வசனம் தானே. எங்களை மாத்தையிலார், எங்களை மாத்தையிலார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் முபாரக், இமாம் புகாரியுடைய உஸ்தாத், இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அல்லாமா இப்னு அஸாகிர் தாரீஹு மதீனத்தி திமஷ்கில் எழுதுறான். உலகத்தில் எழுதப்பட்ட இஸ்லாமிய வரலாறு புத்தகங்கள்ல ஆகப்பெரிய புத்தகம். 80 வால்யூம்ஸ், மோர் தென் 80 பாகங்களுக்கு மேல் எழுதப்பட்ட கிதாப் தாரீஹு மதீனத்தி திமஷ்க் எழுதுறாங்க. அப்துல்லா பின் முபாரக் புகாரியுடைய உஸ்தாத். ஆரம்பத்தில் அவர் குடிபோதையில் இருந்தவர், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருந்தார். ஆனால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்க நாடினார், தௌபா செஞ்சார், முஃபஸ்ஸிராகினார், முஹத்திஸாகினார், இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாறினார். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை படுத்தினான் என்று சொன்னா, எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான்டா. பக்தாதுல மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி நடக்குது. பக்தாதுல மன்னர் ஹாரூன் ரஷீத், அவர் எவ்வளவு பெரிய ராஜாண்டா, மலை மேகத்தை பார்த்து சொல்வாராம், யா கமாமா அம்திரி ஹைது ஷிதி, ஏ மலை மேகமே, உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போய் மலையை பெய். நீ எங்க மழை பெய்ஞ்சாலும் இந்த ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சிக்குள்ளதான் பெய்யும். அவ்வளவு விசாலமான ஆட்சி. அல்லாஹ்வுடைய நேசர். அவர் ஒரு நாள் மனைவி சுபைதா, அவவும் பெரிய அல்லாஹ்வுடைய வலி, 2 பேரும் அரண்மனையுடைய உப்பரிகையில என்ன சொல்ற பெல்கனியா, பெல்கனியில நின்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான சத்தம். எப்படி சத்தம் என்றா, யாரோ தாக்கிட்டாங்க, யாரோ அட்டாக் பண்ணின மாதிரி சத்தம். இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க, படை வீரர்கள், காவலாளிகள் எல்லாம் வராங்க. டக்குன்னு மன்னர் ஹாரூன் ரஷீத் கூப்பிட்டு கேட்டார், என்ன இவ்வளவு பெரிய சத்தம்? யார் சரி எதிரிகள் வந்துட்டாங்களா? சொன்னாராம், இல்லை, எதிரிகள் ஒன்றும் வரல. அரண்மனைக்கு பின்னுக்கு உள்ள வளாகத்துல அப்துல்லா பின் முபாரக் ஹதீஸ் பாடம் நடத்துறார். ஹசரத் ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ஹசரத்துக்கு தும்மல் போயிடுச்சு. தும்மல் போனதோட ஹசரத் என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இருந்த மாணவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்ன சத்தம் தான் இது. அப்ப இப்படியா இருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இன்னொரு ரிவாயத்துல இமாம் மாலிக்குக்கும் இப்படி சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் அடைஞ்சாங்க. மாத்தினது எது தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனம். கிட்டார் அடிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு, பியானோவா என்ன கிட்டாரா இருக்கு சொல்றது, அந்த கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். ஒரு குர்ஆன் வசனம் மேல இருந்து வந்துச்சு, அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான்